எல்லோருமாக எங்கெங்கே இருந்தாலும் அவரவர்கள் வீட்டில் இருந்தாலும் எல்லோருமாக சேர்ந்து நாம் நாமத்தை சொல்லும் பாக்கியம் கிடைத்திருக்கிறதல்லவா? இந்த பாக்கியம் இல்லை என்றால், இந்த அருள் இல்லை என்றால் மனம் என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த நாமம் சொல்வது போர் அடிக்கிறது, இது என்ன தினம் தினம் ஒரே மாதிரி நாமம் சொல்கிறோம் என்று ஏதாவது சொல்லி இங்கிருந்து கழண்டுவிடும். இல்லை, நாமத்தில் ஃபெய்த் குறைந்துவிடும். வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம் மனதை ஆக்கிரமித்து கொண்டு விடும். ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதிலிருந்து நாம் கழண்டு விடுவோம். மனம் அத்தகைய பான்மை படைத்தது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்வார்களே, இந்த வேண்டாத விஷயங்களை எல்லாம் தாண்டி நம் மனம் ஒருமைப்பட்டு எல்லோரோடும் தவறாது இந்த நேரங்களில் நாமம் சொல்வது என்பது அருள் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த அருளுக்கு நாம் பகவானிடம் நன்றி சொல்லி நாம் விடாது நாமும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். பகவான் சொல்வார் அல்லவா அடிக்கடி, எந்த இடத்தில் குருவினிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே விதி விளையாடாது என்று. நம்முடைய இன்றைய விதி இந்த கொரோனா வைரஸ் என்ற அசுரனிடம் பிடிபட்டு பயபீத்தியோடு உள்ளே வீட்டுக்குள் முடங்கி துன்பப்பட்டு கொண்டிருப்பது. இது உலக அளவில் எத்தனையோ வேண்டாத விஷயங்கள் நடந்து அந்த கர்ம வினையின் காரணமாக இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் நம்மில் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானிடம் நம்பிக்கை இருக்கிறதோ, தெய்வத்திடம் நம்பிக்கை இருக்கிறதோ, நம்மை தெய்வம் காப்பாற்றிவிடும், நமக்கு ஒன்றும் நேராது, இதிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு விடுவோம் என்ற நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகிறதோ, மனம் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கண்டுபிடித்து இதிலிருந்து விலகாமல் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக பகவானுடைய பாதுகாப்பு இருக்கும். ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம், எப்படி பகவான் அவர் மீது பக்தி கொண்டவர்களை, நம்பிக்கை கொண்டவர்களை காப்பாற்றினார் உரிய தருணத்தில் என்று. தப்போவனம் அருகே அகரம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு குடும்பம், சுவாமி யோகி தப்போவனம் செல்லும் பொழுதெல்லாம் அங்கே திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்களுடைய ஆசிரமம் இருக்கிறது. எல்லோரும் உள்ளே போய் சாப்பிடும் பொழுது சுவாமி மட்டும் அங்கே சென்று சாப்பிட மாட்டார். இந்த குடும்பத்தில் ஒரு மதர், ஒரு அம்மா இருந்தார்கள். அந்த அம்மா மிகவும் அன்புடன் சுவாமியை சாப்பிட அழைப்பார். சுவாமி அங்கேதான் போய் உணவை ஏற்றுக்கொள்வார். அங்கே அவர்கள் வீட்டில் ஒரு கல் போட்டிருப்பார்கள். அந்த கல்லின் மேல் போய் உட்கார்ந்து கொள்வார். அந்த அம்மா அன்புடன் படைக்கும் எந்த ஒரு அமுதா இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் நம் சுவாமி. அந்த கல் இன்றும் அவர்கள் வீட்டில் அங்கே இருக்கிறது. அந்த அம்மாவிற்கு 2 பிள்ளைகள், ராமன், விஸ்வநாதன். இவர்களை நாம் முன்பே ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து இருக்கிறோம். அவர்கள்தான் பசியோடு இருந்த பொழுது சுவாமி வெளியிலே வந்து ஒரு வண்டியில் இருந்த இட்லியை வாங்கி அவரே சாப்பிட்டு கொண்டிருந்தால் இவர்கள் பெயரை சொல்லி கடைசியில் இட்லி சாப்பிடாமலே இவர்கள் வயிறு நிரம்பியதை பார்த்தார்கள். அதே விஸ்வநாதன் தான். அவர்கள் குடும்பமே பகவானிடம் பக்தி கொண்டிருந்தது, நம்பிக்கை கொண்டிருந்தது. அந்த விஸ்வநாதனுக்கு திருமணமாகி பெண் குழந்தையும் இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு முறை அம்மை போட்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நாள் அவளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் திருவண்ணாமலை யோகி வந்து விஸ்வநாதனை உடனே என்னிடம் அனுப்பு என்ற கட்டளை வந்தது. கட்டளையிட்டார். அந்த சமயம் விஸ்வநாதன் ஏதோ ஒரு வேலையாக வெளியே சென்றிருந்தால் தவிர்க்க முடியாமல், சாதாரணமாக அம்மை போட்டிருந்தால் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள்.
அன்றைக்கு ஏதோ ஒரு வேலை முக்கியமாக, அது பின்னால் தெரியும் என்ன வேலை என்று. அவர் திரும்பி வந்த உடனே அவர் சொன்னார், அப்பா, திருவண்ணாமலை யோகியின் கனவில் வந்து உங்களை உடனடியாக அவரிடம் வரும்படி சொன்னார் என்றார். இவரும் உடனே விழுந்தடித்து கொண்டு ஓடினார். அங்கே சுவாமி சன்னதி திரு வீட்டு படிகளில் உட்கார்ந்திருந்தார். படிகளிலேயே, வெளியிலேயே படியில் உட்கார்ந்திருந்தார். அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தார். ஆனாலும் விஸ்வநாத்ஜி அங்கே வந்த உடனேயே அவரை கூப்பிட்டு அருகில் கூப்பிட்டார். உடனே சுவாமி சொன்னார், விஸ்வநாத்ஜி, நீங்கள் ரிஷிகேஷ் இப்பொழுது போவதை இந்த பிச்சைக்காரன் விரும்பவில்லை என்றார். இந்த பிச்சைக்காரனுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் ரிஷிகேஷ் இப்பொழுது போவது. பெரிய அதிர்ச்சி விஸ்வநாதனுக்கு. ஏனென்றால் அவர் அதை பற்றிய விவரங்களை சொல்லவே இல்லை. சுவாமிக்கு அதை பற்றி ஒன்றுமே அவர் அறிவிக்கவில்லை. ஆனால் டிக்கெட் வாங்கியிருந்தார். அந்த பயணத்திற்கான ஏற்பாடுக்காகத்தான் அவர் வெளியே சென்றிருந்தார். எல்லா ஏற்பாடுகளும் செய்து ரெடியாக இருந்தார். இன்னும் ஒரு 3-4 நாட்களில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் அவர் டெல்லி சென்று அங்கிருந்து ரிஷிகேஷ் செல்ல வேண்டும். அதற்கு மிகவும் ஆயத்தமாக இருந்தார். இப்பொழுது சுவாமி சொல்கிறார், இவர் எந்தவித அறிவிப்பும் இல்லாமலேயே இந்த பிச்சைக்காரனுக்கு நீங்கள் ரிஷிகேஷ் போவது பிடிக்கவில்லை. விஸ்வநாதனுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே சமயம் சுவாமிக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்று அவருடைய தெய்வீக நிலையை நினைத்து ஒரு பெரும் வியப்பு. உடனடியாக அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி, சுவாமி, நான் உடனே நீங்கள் சொல்வது போல் செய்து விடுகிறேன், நான் கேன்சல் பண்ணிவிடுகிறேன், நான் போக மாட்டேன், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் போக மாட்டேன் என்று சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டார். ஆனால் அவர் செல்வதாக இருந்த அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு வழக்கம்போல் சென்று கொண்டிருந்தது. வழியில் ஒரு பெரிய விபத்து நேரிட்டது. அந்த விபத்தில் எத்தனையோ பேர் இறந்தனர், எத்தனையோ பேர் அவர்கள் பொருட்களை இழந்தனர், எத்தனையோ பேருக்கு காயங்கள். ஆனால் விஸ்வநாத்ஜியை பகவான் தடுத்து ஆட்கொண்டார். அதனால் அவருக்கு ஒன்றும் நேரவில்லை. அவர் சௌகரியமாக வீட்டில் இருந்தார். இதை நாம் உற்று நோக்கினால் நமக்கு தெரியும், விதியின்படி அன்றைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போயே ஆக வேண்டும். அது போய்கொண்டிருந்தது. விதியின்படி அன்றைக்கு விபத்து நேர வேண்டும். அதில் எத்தனையோ பேர் உயிரிழக்க வேண்டும், எத்தனையோ பேருக்கு காயம் பட வேண்டும், எத்தனையோ பேர் தங்கள் உடைமைகளை எல்லாம் இழக்க வேண்டும். அவையெல்லாம் நடந்தன. ஆனால் விஸ்வநாத்ஜி நம்முடைய பகவான் மீது வைத்திருந்த பக்தியினாலும், அவர் அந்த விவரங்களை அவரிடம் அறிவிக்கவில்லை என்றாலும், அவருடைய பக்தியோ அவருடைய நம்பிக்கையோ சிறிதும் குறையவில்லை. அவர் எப்படியும் செல்வதற்கு முன்பு சுவாமியிடம் வந்து சொல்லாமல் சென்றிருக்க மாட்டார். ஆனால் பகவான் அவரை காப்பாற்றி விட்டார். அதனால் கடவுளிடம், நம்முடைய குரு பகவானிடம் முழுமையான நம்பிக்கை வைத்து பக்தி செலுத்தி வந்து அவருடைய நாமத்தை சொல்லி வந்தால் நமக்கும் இத்தகைய பாதுகாப்பு இருக்கும். இன்றைக்கு சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஸ்ரீ அப்பன் என்ற வைஷ்ணவ பக்தர் ஒருவர் பகவானிடம் வந்து கொண்டிருப்பார். பகவானுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி தெரிந்திருக்கும். 1952 அவர் பகவானை பார்த்து வந்ததாக சொன்னார். ஏனென்றால் அவர் ரயில்வேஸில் டிடிஆராக இருந்தார். அப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் பகவான் பகல் வேளைகளில் மொட்டை கோபுரத்தின் அடியிலும் இரவு நேரங்களில் ரயில்வே ஸ்டேஷனிலும் வந்து இருப்பாராம். ஒரு கோட்டு ஒன்று மாட்டிக்கொண்டிருப்பாராம். அப்பொழுது அவரை நிறைய பார்த்திருக்கிறாராம். அதன் பிறகு மீண்டும் அவரை தபோவனத்தில் ஸ்ரீ அப்பன் ஞானானந்த சுவாமியின் பக்தனாக மாறிய பின்பு அங்கு வர ஆரம்பித்த போது நம் சுவாமியை பார்த்திருக்கிறார். 68 74 வரை தபோவனத்தில்
நம் பகவானை கண்டு பேசி மகிழ்ந்து அவரை வழிபட்டு அவரோடு நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கிறார். அதன் பிறகு 4 வருடங்கள் கழித்து 78 தான் மறுபடியும் பகவானை பார்த்தாரா. அப்பொழுது பகவான் சன்னதி தெரு வீட்டிற்கு வந்துவிட்டார். அதனால் பின்னால் நடந்த சந்திப்புகள் எல்லாம் சன்னதி தெரு வீட்டில்தான். அப்படி ஒரு முறை ஸ்ரீ அப்பன் சன்னதி தெரு வீட்டுக்குள் உட்கார்ந்த நம் பகவானுடன் பேசிக்கொண்டிருந்த நேரம் திடுமென்று பகவான் எழுந்து, அப்பன் ஒரு நிமிடம் என்று கூறி எழுந்து வெளியே சென்றாராம். கதவை திறந்தார். யாரோ வருவது போல் இருந்தது. பகவான் கதவை மூடி அவரை அழைத்து வந்தார். உள்ளே வந்த பிறகு அவரை பார்த்தார். 6 அடி உயரமுள்ள ஒரு காவி உடை, இடுப்பிலிருந்து முழங்கால் வரை, மேலே ஒரு துண்டு, தலை கிட்டத்தட்ட 1 அடி அளவிற்கு ஜட்டாமுடி, கையிலே ஒரு கம்பளி மூட்டை வைத்திருந்தார். பார்ப்பதற்கு ஒரு பைராகி போல் இருந்தார். அவர் பைராகியே தான். அதாவது கால பைரவரை வழிபடும் ஒரு வகுப்பினர். அவர் வந்த உடனே சுவாமி அவரை உட்கார வைத்தார். உட்கார வைத்து தன்னுடைய விசிறியை நீட்டினார், அவர் விசிறிக்கொள்வதற்காக. சுவாமி மிகவும் பவ்யமாக நடந்து கொண்டார். அந்த பைராகி அந்த விசிறி வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். பிறகு தன் மேலே இருந்த துண்டை வைத்துக்கொண்டு சற்று நேரம் விசிறிக் கொண்டிருந்தாரா. அதன் பிறகு சுவாமி மெல்ல மிகவும் வினயமாய், தங்கள் பெயர் என்ன, தங்கள் குருநாதர் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார். அவர் சொன்னார் அவருடைய பெயர் இந்திரஜித் என்று, அவருடைய குருநாதர் சமாதி ஆகிவிட்டார் என்று கூறினார். பிறகு அவர் சொன்னார் அவர் தன்மயமாகிவிட்டதனால் பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் செய்வதில்லை என்றும் கூறினார். பகவான் அவரிடம் கேட்டார், தாங்கள் எந்த விதமான வழிபாடு செய்கிறீர்கள் என்று. இவர்கள் சாதுக்கள் தான், சாதுக்களிலேயே ஒரு வகுப்பினர். நான் தன்மயமாகிவிட்டேன், அதனால் பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் விட்டுவிட்டேன் என்று கூறினாராம். சுவாமி முன்னை காட்டிலும் இன்னும் பவ்யமாக வினயமாக நடந்து கொண்டார். பிறகு மெல்ல கேட்டார், தங்களிடம் கமண்டலம் காணவில்லையே, பைராகிகள் கையில் ஒரு நீர் பாத்திரம் வைத்திருப்பார்கள். சாதாரணமாக எங்கும் சுற்றித் திரியும் சாதுக்கள் எல்லோருமே கையில் ஒரு நீர் பாத்திரம் வைத்திருப்பார்கள் அல்லது ஒரு திருவோடு வைத்திருப்பார்கள். தாங்கள் கமண்டலம் வைத்துக் கொள்ளவில்லையே என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், சென்னையில் நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது யாரோ என்னுடைய கமண்டலத்தை திருடி விட்டார்கள். சென்னையில் 3 நாட்களாக நான் எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறேன். ஜாவோ ஜாவோ என்று மக்கள் விரட்டுகிறார்கள், யாரும் பிச்சையிடுவதில்லை என்று கூறினார். உடனே பகவான், அதனால் என்ன, தாங்கள் கமண்டலம் வாங்குவதற்கு புதிதாக கமண்டலம் வாங்கலாமே. ஓ, என்னிடம் பணமில்லை என்றாராம். உடனே பகவான் அவருடைய பாயின் அடியிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினாராம். இதை வைத்துக் கொள்ளுங்கள், கமண்டலம் வாங்கிக் கொள்ளுங்கள். 10 ரூபாய்க்கு கமண்டலமா, என்ன கிடைக்கும் என்று கேட்டாராம் அவர். அந்த பைராகி எழுத்தார் போல் அப்பன் உட்கார்ந்து இது அத்தனையும் பார்த்து கொண்டிருந்தாராம். அவருக்கு மனதுக்கு தோன்றிதான் சுவாமி ஏதோ விளையாடுகிறார் என்று தெரிந்து விட்டதாம். அவர், சுவாமி அப்பன் 10 ரூபாய்க்கு கமண்டலம் வாங்க முடியாதா என்று கேட்டாராம். ஓ, தாராளமாக வாங்கலாம் சுவாமி, ஒரு மண்பாண்டம் வாங்கலாம், சின்ன மண்பாண்டம். உடனே அந்த பைராகி சொன்னாராம், என்ன சொல்கிறாய் நீ, மண்பாண்டத்தை வைத்துக் கொள்வதா என்று ஒரு கோபமாக இவரை முறைத்தாராம். உடனே சுவாமி இன்னொரு 10 ரூபாய் எடுத்து நீட்டினாராம். சரி, இதை வைத்துக் கொள்ளுங்கள். பப்பன், இந்த 20 ரூபாய்க்கு கமண்டலம் வாங்க முடியுமா என்று பகவான் கேட்டாராம். எல்லாம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார், சீரியஸாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
அப்பன், ஓ, அலுமினிய பாத்திரம் ஒன்று வாங்கலாமே இதில் என்று கூறினாராம். அந்த பைராகிக்கு மேலும் கோபம் வந்து விட்டதாம். இவரை பார்த்து என்ன சொல்கிறாய்? அந்த அலுமினியம் மண்பாண்டத்தை விட மட்டமானது. இப்படி பகவான் உடனே தன்னுடைய பைக்குள் கையை விட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்தார். இங்கு அங்கு தேடினார். ஒரு மூலையில் காசுகள் அங்காங்கே கிடந்தன. அதிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்தார். இப்படி இது போராது போராது என்று அந்த பைராகி சொல்லவே கிட்டத்தட்ட 60 ரூபாய் எப்படியோ சேமித்து விட்டார் பகவான். அந்த 60 ரூபாயை அவரிடம் கொடுத்தவுடன் அவருக்கு முகம் மலர்ந்தது. பைராகிக்கு, இந்த பணத்தில் என்னால் வாங்கிக் கொள்ள முடியும் கமண்டலம் என்று கூறி மிகவும் மகிழ்ச்சியுற்று, ஆஹா, என்னுடைய குருநாதரின் திருவருளால் தான் உங்களிடமிருந்து எனக்கு இது கிடைத்தது என்று கொண்டாடினாராம். பிறகு என்னுடைய குருநாதருக்கு நான் பூஜை செய்ய போகிறேன் என்று சொல்லி, சற்று நேரம் முன்புதான் சொன்னார், பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் விட்டுவிட்டேன், நான் தன்மயமாகிவிட்டேன் என்று. இப்பொழுது நான் என் குருநாதர் எனக்கு இந்த பணம் கொடுத்துள்ளார், அவரை பூஜிப்பேன் என்று சொல்லி கழுத்தில் இருந்த லிங்கத்தை எடுத்து கீழே வைத்தாராம். உடனே சுவாமி, அவர்தான் பெரிய விளையாட்டுக்காரராய், அவர் சொன்னாரா, அப்பன், நம்முடைய சுவாமி இங்கே பைராகி பூஜை செய்ய போகிறார். உடனே ஒரு அகர்பத்தி, தீப்பெட்டி, நீ ஒரு மாம்பழம், அவர் ஒரு மாம்பழம் பகவானுக்கு என்று பார்த்து பார்த்து தாத்தாச்சாரியார் தோட்டத்திலிருந்து இமாம் பசந்த் வாங்கி வந்திருந்தாராம். நீ ஒரு பழம் வாங்கி வந்திருக்கிறாயே, அந்த பழத்தை கொடு நைவேத்தியத்திற்கு. அங்கே பார், ஒரு இலை இருக்கிறது, அதையும் எடுத்து வந்து கொடு. இதோ அங்கே பார், கத்தி இருக்கிறது. உடனே அப்பன் பரபரவென்று அங்கே ஒரு இலை வாடி போய் சின்னதாக ஒன்று இருந்ததாம். அந்த இலையும் எடுத்து அகர்பத்தி, பழம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்தாராம் கத்தியோடு. உடனே இந்த பைராகி ஒற்றை காலில் நின்று கொண்டாராம். ஒற்றை காலில் நின்று கொண்டு அந்த முதலில் அகர்பத்தியை ஏற்றி அதை அந்த நெருப்பு பொட்டியில் வைத்தாராம், சொருகி வைத்தாராம். அதன் பிறகு ஒற்றை காலில் நின்று ஏதோ மந்திர உச்சாடனம் செய்தாராம். ஏதோ 12 மணிகள் எடுத்து உச்சாரணம் செய்தாராம். அதன் பிறகு அந்த மாம்பழத்தை அந்த கத்தியால் வெட்டி ஒரு துண்டு எடுத்து, இது பரமாத்மாவிற்கு என்று அந்த நெருப்பட்டியின் மேல் வைத்தார். நெருப்பு குச்சி, நெருப்பு மேட்ச் பாக்ஸ் இருக்கும் அல்லவா, அதன் மேல் வைத்தாராம். அதன் பிறகு அதை மேலும் கட் பண்ணி எல்லோருக்கும் பிரசாதம் என்று ஒரு துண்டத்தை எடுத்து பகவானுக்கு கொடுத்தாராம். பகவான் பயபக்தியோடு கையை நீட்டி அதை வாங்கி கொண்டாராம். ஒரு துண்டத்தை எடுத்து அப்பனை அரவலிடம் கொடுத்தாராம். அந்த நேரம் பார்த்து அந்த தப்போவனத்தில் ஸ்ரீனிவாசன் என்று ஒருவர் இருப்பார். அவருக்கு சற்று பெராலிட்டிக் அட்டாக் வந்து ஒரு பக்கம், ஒரு கை ஒரு கால் சரியாக வரவில்லை. ஆனால் பகவானுக்கு தப்போவனத்தில் ஒரு டீ, எப்பொழுது போனாலும் டீ போட்டு கொடுப்பார். அவர்கள் வீட்டில் அவருடைய பெண்கள் எல்லோரும், அவர்களுடைய குடும்பமே பகவானிடம் நன்கு நெருங்கி பழகியது. பகவான் அதற்கு அனுமதித்தார். அவர்கள் வீட்டுக்கு போய் கூழ் கஞ்சி குடிப்பார். ஸ்ரீனிவாசன் கடையில் உட்கார்ந்திருப்பார். அவர் கொடுக்கும் டீயை குடிப்பார். அந்த ஸ்ரீனிவாசன் அப்பொழுது உள்ளே நுழைந்தாராம். பகவான் அந்த ஸ்ரீனிவாசனை உள்ளே கூப்பிட்டு அவர் இவரை வணங்கினார். அதன் பிறகு அவருக்கு ஒரு துண்டு மாம்பழ துண்டு கொடுக்க சொன்னார். அவரும் அதை சாப்பிட்டார். அதன் பிறகு அந்த பைராகி, ஆஹா, எனக்கு கமண்டலத்திற்கு பணம் கிடைத்து விட்டது, என்னுடைய குருநாதர் பூஜையை நான் முடித்து விட்டேன், நான் சென்று வருகிறேன் என்று மூட்டையை கட்டினாராம். சுவாமியா விடுவார்? சுவாமி சொன்னாராம், பைராகி, இதோ இந்த ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறாரே, இவர் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார். பாருங்கள், அவருக்கு ஒரு கை கால் சரியாக வரவில்லை, செயலிழந்து இருக்கிறது. தாங்கள் மருந்து வைத்திருக்கிறீர்களே அந்த கம்பளியில், அதை கொடுங்கள் என்றாராம். அந்த பைராகிக்கு ஒரு வியப்பு. இவருக்கு எப்படி தெரிந்தது? இந்த கம்பளியின் உள்ளே சுருட்டி வைத்திருக்கிறார். இமயமலையில் கிடைத்த மூலிகையினால் செய்த மருந்து, அது மிகவும் நல்ல மருந்து, பகவானுக்கு தெரிந்திருக்கிறது. உடனே அவருக்கு சற்று கோபம் வந்ததாம் பைராகிக்கு.
என்ன நான் கிளம்பும் பொழுது இந்த மாதிரி சொல்கிறீர்களே, சரி என்று அந்த கம்பளி மூட்டையை திறந்து அதில் இருக்கும் மருந்தை எடுத்து அந்த ஸ்ரீனிவாசன் கையில் கொடுத்து, உடனே கிளம்பி இருக்க வேண்டியது தானே, அதை விட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய கைகால்கள் எல்லாம் நல்லபடியாக ஆகிவிடும், அடுத்த வருடம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறினாராம். இவர் ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பித்த உடனே சுவாமி சிரிக்க ஆரம்பித்தார். அடுத்த வருடம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று இவர் ஆசீர்வாதம் பண்ணிய உடனே இன்னும் பெரிதாக பலமாக சிரித்தார். உடனே பைராகிக்கு மேலும் கோபம் வந்தது. ஏற்கனவே அவர் கிளம்பவிருந்தவரை தடுத்து அந்த மூலிகை மருந்தை கொடுக்க சொல்லினார். அந்த மூலிகை மருந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும் பொழுது இன்னும் கேலி செய்வது போல் இவர் சிரிக்கிறாரே என்று இன்னும் மேலும் கோபம் வந்தது. என்ன சிரிக்கிறீர்கள்? என்னுடைய மருந்தினுடைய அதனுடைய மகிமை உங்களுக்கெல்லாம் தெரியவில்லை, இந்தாருங்கள் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவருக்கு, நம்முடைய சுவாமிக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்தார். அப்பனை அவர்களிடமும் கொடுத்தார். அப்பன் அதை சாப்பிடுவதா வேண்டாமா என்று தெரியாமல் விழித்தார். உடனே சுவாமி ஒரு குறிப்பால் தெரிவிக்கவே சுவாமியும் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள அப்பனும் அதை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு அந்த பைராகி பகவான் சிரிப்பதை பார்த்து, பகவான் அதை சாப்பிட்ட பிறகும் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தார். பகவான் சொன்னார், அதெல்லாம் சரிதான், அவருக்கு ஏற்கனவே 4 பெண்கள் இருக்கிறார்கள், அவராலோ ஒரு வேலை செய்து எதுவும் சரியாக சம்பாதிக்க முடியவில்லை, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேறு கொடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டு மறுபடியும் பலமாக சிரித்தாராம். உடனே அவருக்கு பெரிய கோபம் வந்து விட்டதாம் பைராகிக்கு. அவர் சொன்னாராம், உன்னை என்ன செய்கிறேன் பார், என்னை பார்த்து நீ கேலி செய்கிறாயா, என்னுடைய சக்தி உனக்கு தெரியவில்லை என்று மிகவும் கோபமாக கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு ஏதோ மந்திர உச்சாடனம் பண்ண ஆரம்பித்து விட்டாராம். அவர் செய்ய 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 சுவாமியினுடைய சிரிப்பு மாறி அவர் முகம் சிகப்பாக மாற ஆரம்பித்தது. ஒரு சமயத்தில் அவர் உடனே சாய்பாபா என்று உரக்க கூப்பிட்டாராம். அவர் அப்பொழுது சாய்பாபா என்ற ஒரு பைரவர், அதாவது ஒரு நாய் பகவானிடம் சேவை செய்து கொண்டிருந்தது. அது எங்கோ இருந்திருக்கும். இந்த மரக்கதவு வேறு நன்கு சாத்தப்பட்டிருந்தது. ஆனால் இவர் சாய்பாபா என்ற ஒரு குரல் உரக்க கூப்பிட்ட உடனேயே எங்கிருந்தோ அந்த மரக்கதவை அது எப்படி தள்ளி உள்ளே வந்ததோ தெரியாது, அது நேர உள்ளே வந்து சுவாமியின் அருகில் நின்றதாம். உடனே சுவாமி அந்த நாயின் மேல் கையை போட்டுக்கொண்டு இப்படி கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம். அந்த ஒரு தேஜஸோடு பகவானை பார்ப்பதற்கே அந்த காலபைரவர் காலபைரவருடைய வாகனம் நாய் தான், பைரவர் என்று பெயர். அப்படி ஒரு காலபைரவராய் பகவான் காட்சி கொடுத்தார். இதை பார்த்தவுடன் அந்த கண்ணை திறந்த அந்த பைராகி அந்த நாயை பார்த்தார். ஆஹா, பைரவர் வந்து விட்டார் என்றார். அதன் பிறகு பகவான் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். உடனே அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிற்று. அவர் என்ன செய்தார்? ஹனுமான் மந்திரத்தை எடுத்தார். ஹனுமான் மந்திரத்தை எடுத்து அவர் உச்சரிக்க ஆரம்பிக்கவும் பகவான் டக்கென்று சாய்பாபா யூ கேன் கோ என்றார். நீ போகலாம் என்று சொன்னவுடன் சாய்பாபா சிட்டாக பறந்து விட்டது. பகவான் எழுந்தார். எழுந்து நின்று ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய 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 ஹனுமான் என்று பாடியபடியே ஆட ஆரம்பித்தாராம். குதித்து குதித்து ஆட ஆரம்பித்தாராம். ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் என்று கத்தியபடி. அப்பொழுது இவர் கண்ணை திறந்து மறுபடியும் அவரை பார்த்தாராம். பார்த்த உடனே ஸ்ரீ அப்பனையங்கார் அவர்கள் கண்ணுக்கு பகவான் திடுமென்று கிருஷ்ண பரமாத்மாவாக தெரிந்தாராம். சிசுபாலன் கிருஷ்ண பரமாத்மாவை பல விதங்களில் மட்டம் தட்டி பேசவும் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுய உருவத்தை அவருக்கு காண்பித்தார் அல்லவா, அதுபோல் இந்த பைராகி பகவானிடம் கோபம் கொண்டு அவரை மட்டம் தட்டி பேசுவது போல் தன்னுடைய மந்திர பிரயோகத்தை செய்யும் பொழுது பகவான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் என்று பாடியபடியே இருந்தவர் திடும் என்று கிருஷ்ண பரமாத்மாவாக நின்றாராம். அப்பன் சொல்கிறார், நான் கண்குளிர இந்த காட்சியை கண்டேன், சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவாக பகவானை பார்த்தேன் என்றார். அதே சமயம் அந்த பைராகியும் கோபத்துடன் அவரை நோக்கவே அவருடைய முகம் சற்றென்று மாறியதாம்.
அந்த பைராகி திடும் என்று நெடுஞ்சான் கிடையாக பகவானுடைய பாதத்தில் விழுந்து கைகளை கூப்பி பரமாத்மா பரமாத்மா பரமாத்மா, என்னுடைய அகந்தை அழிந்தது, தாங்கள் பரமாத்மா என்று கண்டுகொண்டேன், என்னுடைய அகந்தை அழிந்தது என்று இரு கைகளையும் கூப்பி தரையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்காரம் செய்தவுடன் பகவான் சாந்தமானார். பிறகு அவரை போகலாம் என்று சொன்னார். அவர் கிளம்புவதற்கு முன் அவர் சொன்னார், எனக்கு தாங்கள் கமண்டலத்துக்கு பணம் கொடுத்து விட்டீர்கள், அதனால் என்னை மன்னித்து எனக்கு வழிகாட்டுதலும் செய்து விட்டீர்கள், என்னுடைய அகந்தையை அகற்றி என் கண்ணை திறந்து விட்டீர்கள், இனி நான் செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். அது சரி, அதோ அந்த நெருப்பு பெட்டி மேல் பரமாத்மாவிற்கு என்று ஒரு துண்டம் மாம்பழ துண்டம் வைத்திருக்கிறீர்களே, அதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாராம். உடனே அவர் பைராகி பயபக்தியோடு அந்த மாம்பழ துண்டை எடுத்து தாங்கள்தான் பரமாத்மா, இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கைகளில் வைக்கவும் சுவாமி அதை சாப்பிட்டார். அதன் பிறகு இங்கிருந்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். நான் திருப்பதி செல்ல வேண்டும் என்றவுடன் அப்பனை காண்பித்து, இவர் டிடிஆர் ரயில்வேயில், இவர் உங்களை பார்த்து கொள்வார், நீங்கள் எத்தனை மணிக்கு என்று கேட்டு இந்த ட்ரெயினில் நீங்கள் செல்லலாம் என்று டிடிஆர் அப்பனையங்காரை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரை நல்லபடியாக வழி அனுப்பி வைத்தார். பகவான் தொடங்கும் பொழுது பிச்சைக்காரனாகவும் மிகவும் பவ்யமான பக்தனாகவும் காட்சியளித்தார். அவருக்கு பலவித விசிறி முதற்கொண்டு கொடுத்து அவருக்கு பலவிதங்களில் பூஜை செய்வதற்கும் பகவான் அவரை ஆசீர்வதிக்க தயாராகவே இருந்தார். அது மட்டுமல்ல, தன்னை ஒரு அடக்கமுள்ள பக்தனாகவும் காண்பித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் அகந்தையினால் அதை மீறி மீறி மேலே மேலே இவர் மேலேயே மந்திர பிரயோகம் செய்ய இருக்கும்போது தான் உள்ளிருந்து யார் என்பதை காண்பித்தார். நம்முடைய பகவான் லேசில் தான் யார் என்பதை காட்டிக்கொள்வதே இல்லை. பல பேர் அவரிடம் வந்து ஏமாந்து சென்றிருக்கிறார்கள். அவர் புகைப்பிடிப்பதையும் அவருடைய அழுக்கு உடையையும், அவர் தன்னை இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் மிகவும் சோம்பேறி, இவன் பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்வதையெல்லாம் நம்பி சென்றவர்களும் பலர் உண்டு. ஆனால் கடைசியில் தந்தையின் பணி என்னவோ அதை செய்து விடுவார். இந்த இடத்தில் அந்த சன்னியாசிக்கு ஏதோ சில நல்ல இதுவும் இருந்திருக்க வேண்டும், அவர் ஏதோ ஒரு உபாசனையும் செய்திருக்க வேண்டும். அதை நேர்படுத்தி அவருடைய அகந்தையை அழித்து அவருக்கு உதவியும் செய்து அனுப்பி வைத்தார். அந்த பகவான் இதோ நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். பகவானுடைய மகிமையை, மகத்துவத்தை, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை காண்பிக்கும் ஒரு அரிய நிகழ்ச்சி. திரு ராமசுவாமி அவர்கள் பாலாஜாப்பேட்டையிலிருந்து வருவார். பெரிய பெருமாள் பக்தர். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா சொல்லிக் கொண்டிருப்பார். அதன் பிறகு நம்மிடம் பகவானிடம் வர ஆரம்பித்த பிறகு பகவானுடைய நாமம் அவருடைய நாவில் நர்த்தனமாடத் தொடங்கியது. அதை நன்கு கெட்டியாக பிடித்து கொண்டார். அந்த நாமத்தை வைத்தே அவர் சொல்வார், என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டி வருகிறேன் என்பார். நாமமே என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி வருகிறது என்றும் சொல்வார். அவர் மிகவும் ஏழை, வறுமையில் இருப்பவர். அவருடைய வேலை, அவர் ஒரு பெயிண்டர். எங்கேயாவது கட்டிடத்திற்கோ ஏதோ ஒரு இடத்திற்கோ பெயிண்ட் பண்ண கூப்பிட்டால் அவருக்கு வருவாய் உண்டு, இல்லையேல் கஷ்டம்தான். ஆனாலும் பல முறை யாரிடமாவது கடன் வாங்கியாவது நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்து விடுவார். சில சமயம் சில க்ஷேத்திரங்களுக்கும் சென்று வருவார். ஒரு முறை பண்டரிபுரம் செல்வதற்காக அவருடைய 2 நண்பர்களுடன் எப்படியோ பணம் சேர்த்து சென்று விட்டார். நல்ல தரிசனம், சந்திரபாகாவில் குளியல், பிறகு அங்கிருந்து தண்ணீரும் எடுத்துக்கொண்டார். அவர் எங்கு சென்றாலும் அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள நதியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு நம்முடைய சுவாமியுடைய அபிஷேகத்திற்கு எப்படியோ இங்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அதே போல் சந்திரபாகா தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டார் சுவாமியுடைய அபிஷேகத்திற்காக. பிறகு ஒரு 10 ஜால்ராக்கள் வாங்கினார். அவர் எங்கு சென்றாலும்
ஒரு சரணாகதம் அந்த பத்திரிகை ஏதாவது ஒன்றையாவது கையில் வைத்துக் கொள்வார். அதுதான் அவருக்கு பகவானுடைய விக்கிரகத்துக்கு சமானமாய் எடுத்துக்கொள்வார். அன்றைக்கோ சரணாகதத்தோடு இந்த 10 ஜால்ராக்களையும் போட்டு, அங்கெல்லாம் கருப்பு கலரில் பிளாஸ்டிக் பை கிடைக்கும். அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பையில் 10 ஜால்ராக்களையும் போட்டு, ஒரு சரணாகத பத்திரிகையையும் போட்டு, சந்திரபாக தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மற்ற 2 நண்பர்களுடன் ஷோலாப்பூர் ஜங்ஷனுக்கு வந்தார்கள். அங்கு தண்ணீரையும் வைத்துவிட்டு, பைகளையும் வைத்துவிட்டு, மூவருமே அவரவர் கருப்பு பைகளையும் ஒன்றாய் வைத்துவிட்டு படுத்து கொண்டார்கள். ட்ரெயின் வருவதற்கு நேரம் இருந்தது, அதனால் படுத்து விட்டார்கள். திடமென்று பார்த்தால் ஒரு திருடன் ஓடி வந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவர்கள் 3 பேருடைய அந்த கருப்பு பைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடினான். இவர் விழித்து கொண்டார். யாரோ தன்னுடைய பைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் என்று தெரிந்தது. உடனே எழுந்தார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று அலறியபடியே இவரும் ஓட ஆரம்பித்தார். இருட்டு நேரம், நல்ல இருட்டு. ஒரு ரயில் வண்டியா வந்து நின்று கொண்டிருந்தது. இவர் ஏதோ ஒரு திசையில் ஓடினார். அந்த பக்கம்தான் திருடன் ஓடுகிறான் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருந்தார். அந்த பிளாட்ஃபாரத்தை கொஞ்சம் தாண்டி விட்டார். அங்கு ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். இந்த பெரியவர் மெல்ல எழுந்து, என்ன தேடுகிறீர்கள்? உங்கள் பையை தேடுகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம், திருடன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்றார். உடனே அவர் புன்னகையோடு, அதோ அங்கு வந்து உங்கள் பை அங்கு வந்து கொண்டிருக்கிறது என்றார். அவர் திருடன் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லவில்லை, அதோ உங்கள் கருப்பு பை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இவர் உடனே திரும்பி பார்த்தார். சற்று தள்ளி அந்த திருடன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று சொல்லியபடியே திரும்பினார். அந்த யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லியதன் விளைவோ என்னவோ அந்த திருடன் தடுக்கி விழுந்தான். அந்த கருப்பு பைகள் எல்லாம் எங்கும் சிதறின. உடனே இவர் ஓடிப்போய் தன்னுடைய பை எது என்று தெரியாமல் திகைத்தார். ஆனால் அந்த ஜால்ராவோடு விழுந்ததினால் அந்த சத்தம் கேட்டு ஓடிப்போய் தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டார். அந்த சரணாகதத்தை கையோடு மார்போடு அணைத்து கொண்டார். அடடா, எனக்கு சுவாமி, அவர் போகும்பொழுதே யோகிராம் சரத்குமார், உன்னுடைய படம் காணாமல் போய்விட்டது, உன்னுடைய புத்தகம் அல்லவா என்று கூறிக்கொண்டே போனாராம். அந்த புத்தகம் கிடைத்ததும், அந்த ஜால்ராக்கள் கிடைத்ததும் பெருமகிழ்ச்சியோடு அதை அணைத்து கொண்டார். அதற்குள் ஒரு 10 பேர் கூடிவிட்டனர். அந்த திருடனையும் பிடித்து விட்டனர். அவர் அங்கிருந்தவர்களிடம் அந்த சரணாகதத்தை எடுத்து அவர் கண்ணில் ஒத்திக்கொண்டு திரும்ப திரும்ப அவருடைய நாமத்தை சொல்வதை பார்த்து எல்லோரும் கூடிய அந்த புத்தகத்தை பார்த்தார்கள். ஓ பாபாஜி, பாபாஜி என்று அவர்களுடைய பாஷையில் சொல்லிக் கொண்டார்கள். அதில் ஒருவர் அந்த படத்தை எடுத்துக்கொண்டார். திரு ராமசுவாமி அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கும் அந்த ஸ்டேஷனில் நம்முடைய பகவானின் படம் இருக்கிறது என்றார். அந்த படத்தை ஃப்ரேம் செய்து அங்கே மாட்டியிருக்கிறார்கள். அது ஷோலாப்பூரில். அந்த திருடன், நெடுநாளிய திருடன் பிடிபட்டான். நம்முடைய பக்தர் மூலமாக அந்த நாடகத்தை பகவான் அந்த லீலையை நடத்தினார். அதன் பிறகு இவர் சந்தோஷமாக ஊர் வந்து சேர்ந்தார். அன்றைக்கு நம்முடைய ஆசிரமத்தில் பகவானுடைய ஜெயந்தி ஃபங்க்ஷன். அதனால் விடிகாலையில் எழுந்து பகவானுடைய பாதங்களுக்கு சிறிது பூ வைத்து, அவரிடம் எப்பொழுதுமே பணம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடன் வாங்கித்தான் வருவார். அன்றைக்கும் ஒரு 100 ரூபாய் ஒரு ஃப்ரெண்டிடம் வாங்கி வைத்திருந்தார். தன்னுடைய மகனை சைக்கிள் எடுக்க சொன்னார். 3:50க்கு பஸ் ஸ்டாண்டு வந்து தன்னுடைய பையனை சைக்கிளில் விட சொன்னார். ஆனால் அந்த சைக்கிளின் வேகம் எவ்வளவுதான் முடியும்? அந்த பையனும் மிகவும் முயற்சி செய்தான். வரும் பொழுது லேட்டாகி விட்டது. அடடா, நாம் பஸ்ஸை மிஸ் பண்ணி விட்டோமே, இந்த சந்திரபாகா தண்ணீரை எடுத்து சென்று இன்றைக்கு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோமே என்று நினைத்து அவர் இறங்கும் பொழுதுதான் அந்த பஸ் உள்ளே நுழைகிறது. 3:50க்கே செல்ல வேண்டிய பஸ் 4:15க்குத்தான் உள்ளே நுழைந்தது. இவருக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சி. அடடா, சுவாமி நமக்காக பஸ்ஸை கூட லேட்டாக வர வைக்கிறாரே என்று ஒரே சந்தோஷம். ஓடி சென்று ஏறினார். அன்றைக்கு வந்த இங்கே இந்த பகவானுடைய அனுபவங்கள் பகிர்தல் நிகழ்ச்சியில் இதை சொன்னார். எப்படி பகவான் அவரை காப்பாற்றுகிறார். அவர் இங்கு வருவதற்கு பணம் யாராவது கொடுத்து விடுகிறார்கள்.
பஸ்ஸு கூட இவர் வருவதற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வருகிறது, இவரை ஏற்றிச் செல்கிறது. இப்படி பல பல நிகழ்ச்சிகள் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய பக்தியும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் நாமும் அவரை எப்பொழுதும் காப்பாற்றி வருவதாக சொன்னார். இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனையை பகவானுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கும் முன்பு ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பகவானுடைய பெருமையையும் அவருடைய நாமத்தையும் மகிமையும் சொல்லும் விதத்தில் அமைந்துள்ள சிறிய நிகழ்ச்சிகள், ஆனால் பெரிய விஷயங்கள். நிறைய பேருக்கு இந்த கதை முன்பே தெரிந்திருக்கும், அதுவும் பழைய பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இது ஸ்ரீ பெருமாள் ராஜு அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வரும் பெரும் பக்தர், நெடுநாளைய பக்தர். அவர் ஒரு முறை பகவானிடம் சன்னதி தெருவில் வந்திருக்கும் பொழுது திருப்பதி செல்லவிருப்பதாக சொன்னபோது பகவான் அவர்கள் தன்னுடைய நீண்ட பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 10 பைசா எடுத்து கொடுத்து, தாங்கள் இதை இந்த குண்டியில் சமர்ப்பிக்க வேண்டும், மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதியிடம் தாங்கள் கேட்க வேண்டும், திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரன் யார் என்று, இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி அவரை அனுப்பினார். இந்த பெரும் பக்தரும் திருப்பதிக்கு சென்று உள்ளே தரிசனம் செய்த பிறகு அவர் அந்த குண்டியை நெருங்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்டார். பகவான் சொன்னது ஞாபகத்திற்கு வரவே அந்த 10 பைசாவை பகவான் கொடுத்த நாணயத்தை அந்த குண்டியில் சேர்ப்பித்து, திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரர் யார் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு பெரிய அதிர்வலை ஆரம்பித்து அந்த கோவில் முழுவதும் நிரம்பியது. அது மேலும் 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 அதிர்வுகள் அதிகமாகிக் கொண்டே போய் கடைசியில் அந்த அதிர்வுகள் ஒரு வார்த்தையாக அமைந்து கொண்டது. அந்த வார்த்தை தெளிவாக அவருக்கு கேட்டது, நேனுதா 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 நேனுதா. அவர் தெலுங்குக்காரர். இந்த நேனுதா என்பதும் தெலுங்கில் வந்தது. உடனே அவர் வெளியே வந்து ஒரு இன்லன் லெட்டரில் இதை எழுதி போட்டார் சுவாமிக்கு. பிறகு திரும்ப சுவாமியை பார்க்க வரும்பொழுது சுவாமி அவரிடம் கேட்டார், இந்த நேனுதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று. ஸ்ரீ பெருமாள் ராஜு சொன்னார், சுவாமி மைசெல்ஃப், நான் தான் என்று அர்த்தம். உடனே பகவான் சொன்னார், இல்லை பெருமாள் ராஜு, நானே தான், வெரிலி மைசெல்ஃப் என்று இதற்கு அர்த்தம் என்றார். தெலுங்கு தெரிந்தவர் நம்முடைய பழம்பெரும் பக்தர் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் பகவானை அந்த வார்த்தையை கேட்டதும் பிரமித்து போனார். தனக்கு இது தோன்றவில்லையே என்று. ஆக இது எல்லோருக்கும், எல்லா பக்தர்களுக்கும் தெரிந்தது. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் நம்முடைய பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை, இருவரும் ஒருவரே என்று. ஒருமுறை திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் திருவண்ணாமலை வந்திருந்த பொழுது சுவாமி அவருடைய கையை பிடித்தவாறு கோவிலுக்கு அருகில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் வேகமாக கையில் ஒரு டம்ளர் பால் எடுத்து கொண்டு வந்தார். அவர் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. ஏதோ வேதனைக்குள்ளாகி இருப்பது போல் இருந்தது. அந்த வேதனையிலும் பகவானுக்கென்று ஒரு டம்ளர் பால் எடுத்து வர வேண்டும் என்று தோன்றி அதை அவரிடம் நீட்டினார், சற்று தள்ளி இருந்தபடியே. ஆனால் பகவான் போ 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 என்று விரட்டினார். இங்கிருந்து கையால் சைகை வாயால் போ போ என்று விரட்டினார். அவர் முகமே மாறிவிட்டது. இன்னும் கலவரம் தெரிந்தது. அவர் சற்று நகர்ந்தார். உடனே மறுபடியும் அவரை நிறுத்தி, இந்த பாலை நீயே சாப்பிடு என்று கட்டளையிட்டார்.
அவர் பயத்தில் அவசர அவசரமாக அந்த பாலை குடித்துவிட்டு போய்விட்டார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திரு பெருமாள் ராஜுக்கு பகவான் ஏன் இத்தனை கடுமையாக நடந்து கொள்கிறார், அவரோ மிக்க வேதனையில் இருப்பவர் போல் தோன்றுகிறது, இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது ஒரு பெரிய புதிராக இருந்தது, கேள்வியாக இருந்தது. அப்பொழுது ஒன்றும் பகவான் சொல்லவில்லை. சிறிது தூரம் சென்ற பிறகு பெருமாள் ராஜு நினைக்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஏன் இப்படி கடுமையாக நடந்து கொண்டேன் என்று. பெருமாள் ராஜு ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும், வேறு மருந்தை மாற்றி கொடுக்க இயலாது என்றார். எப்பேற்பட்ட பதில்! நம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பகவானுடைய ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு உணர்ச்சியும் அவர் முகத்தில் தோன்றும் அத்தனை விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் அர்த்தமுள்ளது. அந்த நேரத்திற்கு தேவையானது, நமக்கு அது ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடியது என்பதாலேயே அவருடைய முகத்திலிருந்து அவை வெளிப்படுகின்றன. இதை கேட்டு பெருமாள் ராஜு பேசாமல் இருந்து விட்டார். அவருக்கு சமாதானமாகிவிட்டது. இதற்கு பிறகு மறுபடியும் அடுத்த முறை வரும்பொழுது அவர் சற்று தள்ளி வந்து கொண்டிருந்தார். அந்த பாலை கொண்டு வந்தவர் இவரை பார்த்தவுடன் அவரே வேகமாக ஓடி வந்தார். இந்த முறை அவர் முகத்தில் கலவரம் இல்லை, மகிழ்ச்சி இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், போன தடவை நீங்கள் சுவாமியோடு இருந்ததை பார்த்தேன், சுவாமி என்னை போ போ என்று விரட்டினார், எனக்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த பாலை குடிக்க சொன்னார், வேறு வழி இல்லை, நான் குடித்துதான் ஆக வேண்டும், பகவான் இப்படி இருக்கிறாரே என்று நினைத்தபடிதான் குடித்தேன். நான் மிகப்பெரிய வேதனையில் இருந்தேன், என்னுடைய சொத்துக்கள் முழுவதுமே போய்விட்டது, மிக்க கடனாளி ஆகிவிட்டேன், தினம் தினம் வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி ஒரு பக்கம் எங்கேயோ இருக்கிறார், என்னுடைய மகள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாள், நான் இங்கு கடனில் மூழ்கி இருக்கிறேன், வாழ்க்கை வெறுத்து நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நினைவிற்கு வந்துவிட்டேன், என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த தற்கொலை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு பகவானுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அந்த பாலை நான் எடுத்து வந்தேன். ஆனால் சுவாமி என்னை போ போ என்று விரட்டினார், அந்த பாலையும் என்னை குடிக்க செய்தார். அவர் போ போ என்று விரட்டியது என்னுடைய துர்பாகியங்களை. அவர் அந்த பாலை குடிக்க சொன்னவுடன் எனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போய்விட்டது. நான் அவசர அவசரமாக வீட்டிற்கு விரைந்தேன். அங்கு நான் எப்பொழுதோ கொடுத்திருந்த கடனை, ஒரு பெரிய தொகையை இப்பொழுது கொடுப்பதற்காக அந்த நண்பர் வந்து உட்கார்ந்திருந்தார். ஒரு பெரிய தொகை அது. எனக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அது கை கொடுத்தது. நம்முடைய சுவாமி போ போ என்று சொன்னது எதை என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய சுவாமியே காரணம். அவரை பார்த்து நன்றி சொல்வதற்காகவே நான் வந்துள்ளேன் என்று கூறினார். அதேபோல் ஸ்ரீ பெருமாள் ராஜு பகவானிடம் சென்ற பிறகு அந்த அன்பர் வந்து நின்றார். பகவான் ஸ்ரீ பெருமாள் ராஜு ஐயாவையே நீ போய் கதவை திற என்று சொல்ல அவரை உள்ளே விட்டார். இந்த முறை பகவான் மிகவும் அன்போடு அவரை உபசரித்தார். அவரிடம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, வீட்டில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், உன்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டார். இதை எதற்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இப்பொழுதும் பகவான் இருக்கிறார். ஸ்தூல சரீரத்தில் இல்லாவிடினும் அகண்டமாக இருக்கிறார். அவருக்கு கண்கள் இல்லை என்றாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகள் இல்லை என்றாலும் நமக்காக அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். வாய்கள் இல்லை என்றாலும் ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பகவானுடைய பெருமையையும் அவருடைய நாமத்தையும் மகிமையும் சொல்லும் விதத்தில் அமைந்துள்ள சிறிய நிகழ்ச்சிகள், ஆனால் பெரிய விஷயம். நிறைய பேருக்கு இந்த கதை முன்பே தெரிந்திருக்கும். அதுவும் பழைய பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இது ஸ்ரீ பெருமாள் ராஜு அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வரும் பெரும் பக்தர், நெடுநாளைய பக்தர்.
அவர் ஒரு முறை பகவானிடம் சன்னதி தெருவில் வந்திருக்கும் பொழுது திருப்பதி செல்லவிருப்பதாக சொன்னபோது பகவான் அவர்கள் தன்னுடைய நீண்ட பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 10 பைசா எடுத்து கொடுத்து, தாங்கள் இதை இந்த குண்டியில் சமர்ப்பிக்க வேண்டும், மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதியிடம் தாங்கள் கேட்க வேண்டும், திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரன் யார் என்று. இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி அவரை அனுப்பினார். இந்த பெரும் பக்தரும் திருப்பதிக்கு சென்று உள்ளே தரிசனம் செய்த பிறகு அவர் அந்த குண்டியை நெருங்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்டார். பகவான் சொன்னது ஞாபகத்திற்கு வரவே அந்த 10 பைசாவே பகவான் கொடுத்த நாணயத்தை அந்த குண்டியில் சேர்ப்பித்து, திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரர் யார் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு பெரிய அதிர்வலை ஆரம்பித்து அந்த கோவில் முழுவதும் நிரம்பியது. அது மேலும் 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 அதிர்வுகள் அதிகமாகிக் கொண்டே போய் கடைசியில் அந்த அதிர்வுகள் ஒரு வார்த்தையாக அமைந்து கொண்டது. அந்த வார்த்தை தெளிவாக அவருக்கு கேட்டது, நேனுதா 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 நேனுதா. அவர் தெலுங்குக்காரர். இந்த நேனுதா என்பதும் தெலுங்கில் வந்தது. உடனேயே அவர் வெளியே ஒரு இன்லன் லெட்டரில் இதை எழுதி போட்டார் சுவாமிக்கு. பிறகு திரும்ப சுவாமியை பார்க்க வரும்பொழுது சுவாமி அவரிடம் கேட்டார், இந்த நேனுதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று. ஸ்ரீ பெருமாள் ராஜு சொன்னார், சுவாமி மைசெல், நான் தான் என்று அர்த்தம். உடனே பகவான் சொன்னார், இல்லை பெருமாள் ராஜு, நானேதான், வெரிலி மைசெல்ஃப் என்று இதற்கு அர்த்தம் என்றார். தெலுங்கு தெரிந்தவர் நம்முடைய பழம்பெரும் பக்தர் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் பகவானை அந்த வார்த்தையை கேட்டதும் பிரமித்து போனார். தனக்கு இது தோன்றவில்லையே என்று. ஆக இது எல்லோருக்கும், எல்லா பக்தர்களுக்கும் தெரிந்தது. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் நம்முடைய பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை, இருவரும் ஒருவரே என்று. ஒருமுறை திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் திருவண்ணாமலை வந்திருந்த பொழுது சுவாமி அவருடைய கையை பிடித்தவாறு கோவிலுக்கு அருகில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் வேகமாக கையில் ஒரு டம்ளர் பால் எடுத்து கொண்டு வந்தார். அவர் முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. ஏதோ வேதனைக்குள்ளாகி இருப்பது போல் இருந்தது. அந்த வேதனையிலும் பகவானுக்கென்று ஒரு டம்ளர் பால் எடுத்து வர வேண்டும் என்று தோன்றி அதை அவரிடம் நீட்டினார், சற்று தள்ளி இருந்தபடியே. ஆனால் பகவான் போ 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 என்று விரட்டினார். இங்கிருந்து கையால் சைகை வாயால் போ போ என்று விரட்டினார். அவர் முகமே மாறிவிட்டது. இன்னும் கலவரம் தெரிந்தது. அவர் சற்று நகர்ந்தார். உடனே மறுபடியும் அவரை நிறுத்தி, இந்த பாலை நீயே சாப்பிடு என்று கட்டளையிட்டார். அவர் பயத்தில் அவசரமாக அந்த பாலை குடித்து விட்டு போய்விட்டார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த திரு பெருமாள் ராஜுக்கு பகவான் ஏன் இத்தனை கடுமையாக நடந்து கொள்கிறார், அவரோ மிக்க வேதனையில் இருப்பவர் போல் தோன்றுகிறது, இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது பெரிய புதிராக இருந்தது, கேள்வியாக இருந்தது. அப்பொழுது ஒன்றும் பகவான் சொல்லவில்லை. சிறிது தூரம் சென்ற பிறகு பெருமாள் ராஜு நினைக்கிறார், இந்த பிச்சைக்காரன் ஏன் இப்படி கடுமையாக நடந்து கொண்டேன் என்று. பெருமாள் ராஜு ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும், வேறு மருந்தை மாற்றிக் கொடுக்க இயலாது என்றார். எப்பேற்பட்ட பதில்! நம் எல்லோருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? பகவானுடைய ஒரு அசைவும் ஒரு உணர்ச்சியும் அவர் முகத்தில் தோன்றும் அத்தனை விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் ஒன்றொன்றும் அர்த்தமுள்ளது. அந்த நேரத்திற்கு தேவையானது, நமக்கு அது ஒரு பெரிய நன்மையை செய்யக்கூடியது என்பதாலேயே அவருடைய முகத்திலிருந்து அவை வெளிப்படுகின்றன. இதை கேட்டு பெருமாள் ராஜு பேசாமல் இருந்து விட்டார். அவருக்கு சமாதானமாகிவிட்டது.
இதற்கு பிறகு மறுபடியும் அடுத்த முறை வரும்பொழுது அவர் சற்று தள்ளி வந்து கொண்டிருந்தார். அந்த பாலை கொண்டு வந்தவர் இவரை பார்த்தவுடன் அவரே வேகமாக ஓடி வந்தார். இந்த முறை அவர் முகத்தில் கலவரம் இல்லை, மகிழ்ச்சி இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், போன தடவை நீங்கள் சுவாமியோடு இருந்ததை பார்த்தேன். சுவாமி என்னை போ போ என்று விரட்டினார். எனக்கும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அந்த பாலை குடிக்க சொன்னார். வேறு வழி இல்லை, நான் குடித்துதான் ஆக வேண்டும். பகவான் இப்படி இருக்கிறாரே என்று நினைத்தபடிதான் குடித்தேன். நான் மிகப்பெரிய வேதனையில் இருந்தேன். என்னுடைய சொத்துக்கள் முழுவதுமே போய்விட்டது. மிக்க கடனாளி ஆகிவிட்டேன். தினம் தினம் வாழ்க்கையில் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி ஒரு பக்கம் எங்கேயோ இருக்கிறார், என்னுடைய மகள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாள். நான் இங்கு கடனில் மூழ்கி இருக்கிறேன். வாழ்க்கை வெறுத்து நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நினைவிற்கு வந்துவிட்டேன், என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த தற்கொலை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு பகவானுக்கு நான் ஏதாவது ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியம் செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அந்த பாலை நான் எடுத்து வந்தேன். ஆனால் சுவாமி என்னை போ போ என்று விரட்டினார். அந்த பாலையும் என்னை குடிக்க செய்தார். அவர் போ போ என்று விரட்டியது என்னுடைய துர்பாகியங்களை. அவர் அந்த பாலை குடிக்க சொன்னவுடன் எனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போய்விட்டது. நான் அவசரமாக வீட்டிற்கு விரைந்தேன். அங்கு நான் எப்பொழுதோ கொடுத்திருந்த கடனை, ஒரு பெரிய தொகையை இப்பொழுது கொடுப்பதற்காக அந்த நண்பர் வந்து உட்கார்ந்திருந்தார். ஒரு பெரிய தொகை அது. எனக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அது கை கொடுத்தது. நம்முடைய சுவாமி போ போ என்று சொன்னது எதை என்று எனக்கு தெரிந்துவிட்டது. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய சுவாமியே காரணம். அவரை பார்த்து நன்றி சொல்வதற்காகவே நான் வந்துள்ளேன் என்று கூறினார். அதேபோல் ஸ்ரீ பெருமாள் ராஜு பகவானிடம் சென்ற பிறகு அந்த அன்பர் வந்து நின்றார். பகவான் ஸ்ரீ பெருமாள் ராஜு ஐயாவையே நீ போய் கதவை திற என்று சொல்ல அவரை உள்ளே விட்டார். இந்த முறை பகவான் மிகவும் அன்போடு அவரை உபசரித்தார். அவரிடம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, வீட்டில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள், உன்னுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டார். இதை எதற்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இப்பொழுதும் பகவான் இருக்கிறார். ஸ்தூல சரீரத்தில் இல்லாவிடினும் அகண்டமாக இருக்கிறார். அவருக்கு கண்கள் இல்லை என்றாலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகள் இல்லை என்றாலும் நமக்காக அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். வாய்கள் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு சோர்ஸின் மூலமாக நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இப்பொழுதும் நம்மை வழி நடத்தி வருகிறார். இப்பொழுது நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு துன்பம் வந்தாலோ, பகவானிடம் நாம் பிரார்த்தனை செய்த பிறகும் பகவானுடைய நாமத்தை சொல்லிய பிறகும் கூட ஏதேனும் ஒரு துன்பம் இன்னும் அதிகமாவது போல் கூட தோன்றும். ஆனால் நாம் பகவானுடைய இந்த போ போ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நோயாளிக்கு எந்த மருந்து கொடுக்க வேண்டுமோ அந்த மருந்தைத்தான் கொடுக்க முடியும் என்று அவர் கூறிய வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு அகண்டமாய் இருந்து பகவான் ஒரு துன்பத்தை தந்தார் என்றால் கூட அந்த துன்பம் விரைவில் அகன்று விடும். அது ஒரு பெரிய இன்பத்திற்கு வழிவகுக்கும். அடுத்து ஒரு பெரிய நல்லது நடக்கவிருக்கும். அதன் முன்னோடியாய் இது நடப்பதாக நாம் கொள்ள வேண்டும். மனம் தளரக்கூடாது. இந்த ஒரு பெரிய விஷயத்தை இந்த நிகழ்ச்சி சொல்கிறது. சுவாமி வெங்கடாச்சலபதியாய் அங்கு திருப்பதியில் நிறைய செல்வத்தோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் நம்முடைய பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்பொழுது சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். பகவானுடைய அருமையையும் பெருமையையும் தெரிவிக்கும், அறிவிக்கும், குறிப்பால் அறிவிக்கும் பல விஷயங்கள் பலரோடு நடந்து வந்திருக்கின்றன. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் என்பதையும் அது பொறுத்திருக்கிறது அல்லவா? எப்படியோ அவருடைய அருளால் அவர் கூறிய விஷயங்கள் குறிப்பால் இருந்தாலும் அல்லது நேரடியாக இருந்தாலும்
அவை நடந்து வருவதையும் பார்க்கிறோம். ஒரு முறை ஆஸ்திரேலியாவிலிருந்து ராபர்ட் ஃபேஷன் என்பவர் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் என்னை வந்து பார்த்து என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். தனக்கும் பகவானுக்கும் உள்ள அனுபவத்தை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், 1980களின் ஆரம்பத்தில் இருந்து அவர் சன்னதி ஸ்ட்ரீட் வருவது வழக்கமாம். அங்கு முதல் தடவையாக வந்திருந்த பொழுது பகவான் அவரிடம், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். உடனே அவர், பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்வேஸ் இருக்கிறேன் என்றாராம். அதாவது ரயில் திட்டங்களை திட்டமிடும் அந்த துறையில் நான் இருக்கிறேன் என்று கூறினாராம். ரயில் பாதைகளையும் ரயிலுக்கு சம்பந்தமான விஷயங்களையும் திட்டமிடும் அந்த துறையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுதே அவருக்கு மனதில் தோன்றியதாம், வெகு நாட்களாய் அவர் அந்த இதில் இருந்தும் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்து வந்திருக்கிறார். சுவாமி எப்படி குறிப்பாக அவரை கேட்கிறார் பாருங்கள். அவர் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்வேஸ் என்று சொன்னவுடன் சுவாமி பிளானிங் நியூ ரயில்வேஸ் என்று கேட்டாராம். அதாவது புதிய ரயில் பாதைகளையும் ரயில் திட்டங்களையும் செயல்படுத்தி வரும் துறையா என்பது போல் கேட்டாராம். அப்பொழுது இவருக்கு ஒரு அடி கொடுத்த மாதிரி இருந்தாம். ஏனென்றால் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்து வந்த அந்த துறையில் பகவானுடைய அந்த வார்த்தை நியூ, பிளானிங் நியூ ரயில்வேஸ் என்றல்லவா கேட்டுவிட்டார் அவர். அதாவது புதிய திட்டங்களை, புதியதாய் செயல் திட்டங்களை செயல்படுத்தும் அந்த மனப்பான்மை வேண்டும் என்பதை அவர் குறிப்பால் உணர்த்தியதாக இவர் உணர்ந்தார். அது அவருக்கு மிகவும் வியப்பை தந்தது. அதிலிருந்து அவருக்கு சுவாரஸ்யமாக அந்த துறை இருக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் புதிதாய் எண்ணமிடவும் திட்டமிடவும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் நேர்ந்தது. சுவாமி சாதாரணமாய் கேட்கும் கேள்வியிலும் பதிலும் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்பதை அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே அறிய முடியும். அடுத்ததாக ஒரு முறை அவரும் அவருடைய 5 வயது பெண் குழந்தையும் அவரை பார்க்க சன்னதி தெருவுக்கு சென்றிருந்தார்கள். அந்த குழந்தை ரொம்ப ஆசையோடு ஒரு சிகரெட் பெட்டி நிறைய அடங்கிய ஒரு பெரிய பெட்டி, ஒரு பெரிய பாக்கெட்டையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்து சென்றிருந்தார் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. பகவான் அதை பார்த்த உடனே சொன்னார், நான் இந்த பிராண்ட் சிகரெட்டை உபயோகிப்பதில்லை என்று. உடனே அந்த குழந்தை சற்றும் தயக்கமில்லாமல் பயமில்லாமல், அப்படி என்றால் இந்த நெருப்பு பெட்டியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே என்று கூறினார். உடனே பகவான் புன்னகையுடன் அதை வாங்கி கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த பெண் சட்டென்று வேகமாக வெளியில் சென்று எந்த கடையில் அதற்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும் என்று பார்த்து அந்த பகவான் குடிக்கக்கூடிய அந்த லோக்கல் பிராண்ட் அந்த சிகரெட் பாக்கெட் ஒன்றை ஓடி வந்து கொண்டு வந்து கொடுத்தார். பகவான் அவளை பெரிதும் ஆசீர்வதித்தார். அந்த பெண்மணி இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய லாயராக இருக்கிறாள். எந்த துறையில்? அங்கு இருக்கக்கூடிய இந்த நேட்டிவ் பீப்புள், இண்டிஜினஸ், அதாவது அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு 1950 வரையிலும் அவரவர் தந்தைக்கு சொந்தமான நிலங்களை அவரவர் மகன்களுக்கு சேர வேண்டியதல்லவா, அவரவர்கள் குழந்தைகளுக்கு மரபுப்படி சேர வேண்டியதல்லவா, அதையெல்லாம் அரசாங்கம் பறித்து கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்கிற மாதிரி ஒரு விதியையும் கொண்டு வந்ததனால் அந்த குழந்தைகளுக்கு, அடுத்த சந்ததியினர் பழங்குடியினருக்கு அவை கிட்டாமல் போய்விட்டது. இதுதான் அந்த மேலை நாட்டினர் வந்து செய்த பல வேண்டாத செயல்கள்.
இப்பொழுது அந்த பெண் அந்த பழங்குடியினர்களுடைய உரிமைகளுக்காக அவர்களுக்கு நிலம் சொந்தமாக வேண்டும், மரபுப்படி வரக்கூடிய நிலங்கள் அவருக்கு சேர வேண்டும் என்று வாதாடி அவர்கள் உரிமைக்காக போராடி வரும் ஒரு பெரிய லாயராக அங்கே இருக்கிறார், ஒரு பெரிய வக்கீலாக இருந்து வருகிறார். பகவான் அவ்வளவு அருள் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னார். நாம் எல்லோரும் தினம் தினம் பகவானுடைய சன்னதியில் இருந்து கொண்டிருந்தோம். பகவான் டைனிங் ஹாலில் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். யார் வந்து அவரிடம் நின்றாலும் மை ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங், என் தந்தையின் ஆசிகள் என்று சொல்வார். நாம் உடனே அவர் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார் என்று அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவோம். அதுவும் உண்மைதான். ஆனால் அது மட்டும்தான் என்பது இல்லை என்று இவர் உணர்த்தினார். இவர் சொன்னார், ஜெயகிருஷ்ணமூர்த்தியிடம் இவருக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டாம். அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்வாராம், கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, இவைகளில் எந்த உண்மையும் இல்லை. இவைகளுக்கெல்லாம் பின்னால் கண்களாலோ பொறி புலன்களாலோ உணர முடியாத ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அது மட்டுமே உண்மை, மிச்சவை எல்லாம் உண்மை அல்ல என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இவர் சொல்கிறார், பகவான் என் தந்தையின் ஆசிகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்கும். விதவிதமான பிரார்த்தனைகளோடு தான் ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஒவ்வொருவருக்கும் என் தந்தையின் ஆசி என்று அவர் சொல்லும் பொழுது இவருக்கு தோன்றியதாம், தன்னுடைய ஆசியை அவர்களுடைய பிரார்த்தனைக்கு வழங்கியது மட்டுமல்லாமல் எல்லாமே தந்தையின் ஆசிதான். நீ இப்பொழுது சொல்கிறாயே இந்த ஒரு குறை, இதுவும் தந்தையின் ஆசிதான் என்று அவர் சொல்லுவது போல் இருந்ததா. நம் யாருக்காவது இப்படி தோன்றி இருக்குமா? ஆனால் அது சத்தியம். அவர் சொன்ன அந்த உண்மை, நடப்பது அனைத்தும் இறைவனுடைய ஆசியே என்று பகவான் சொல்லி வந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதை தனியாக நமக்கு புரியும்படியாக சொல்லி இருக்கிறார். நடப்பது அனைத்தும் கடவுளின் நிச்சயால் தான். கடவுளின் நிச்சயால் நடப்பது அனைத்தும் நமக்கு தேவை. அதனால் அவை நடக்கிறது. அவை ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதமே என்று நமக்கு கூறியிருக்கிறார் அல்லவா. இது எதுவுமே இல்லாமல் அவருடைய சன்னதியில் அவருடைய தரிசனத்திற்காக வந்திருந்தவர் இந்த ஒரு நிகழ்ச்சியை யார் வந்து கேட்டாலும் என்னுடைய தந்தையின் ஆசி என்று சொல்லும் பொழுது அவருக்கு, இப்பொழுது உனக்கு நடந்ததும் தந்தையின் ஆசிதான், இதோ அந்த பிரார்த்தனைக்கும் நான் தந்தையின் ஆசியை தருகிறேன் என்று தோன்றியதாம். அப்பொழுது அவருக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்தியோடைய அந்த கூற்றின் உண்மை அவருக்கு சட்டென்று புலப்பட்டதாம். பகவான் சொல்வார், கடவுளிடம் நெருங்கியவர்களுக்கு எதை பார்த்தாலும் உயர்ந்த எண்ணங்கள் மட்டுமே வரும். அவர்களுக்கு வேண்டாத சந்தேகங்கள், கீழ்த்தரமான சந்தேகங்கள் வராது. கீழ்த்தரமான சந்தேகங்கள் வரக்கூடியவர்களுடைய மனதினுடைய ஆண்மையையே அது வெளிப்படுத்துகிறது என்று. எத்தனை கடவுளிடம் நெருங்கி இருக்கிறோமோ அத்தனை உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த விளக்கங்களும் உயர்ந்த சிந்தனைகளுமே நமக்கு மனதில் வரும். இதுவே அதன் அளவுகோல் என்று பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கிறார். இவருக்கு எப்படி அது தோன்றியது பாருங்கள். அடுத்து அவர் கடைசியாக சுவாமியிடம் பேசும் பொழுது ஆஸ்திரேலியாவுடைய அரசியலை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், பகவானிடம், நியூசிலாண்டிலிருந்து மௌரி என்ற ஒரு பழங்குடியினர் வந்தார். அவர் அங்கு நடிகராக இருக்கிறார். அப்பொழுது அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் பகவானுடன் இருந்தார். அப்பொழுது நான் அருகில் இருந்தேன். அவர் மிகவும் அழுதார். என்ன அழுதார் என்றால், என்னுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கிறது, நான் எப்படியோ சம்பாதித்துக் கொள்கிறேன், அதனால் என்னுடைய பொருளாதார நிலைமை பரவாயில்லை, ஆனால் என்னை சேர்ந்த பழங்குடியினரை தலையெடுக்க விட்டாமல் அடிக்கிறார்கள். அங்கே எங்களுக்கு சேர்ந்த நிலங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, எங்களுக்கு சேர்ந்த உரிமைகள் எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கின்றன என்று சொல்லி அழுதார். அப்பொழுது சொன்னார், நியூசிலாண்டில் இந்த மௌரி என்ற பழங்குடியினர் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் கூரி என்ற பழங்குடியினர் இருக்கிறார்கள், எங்கள் எல்லோருக்கும் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் நடக்கிறது அங்கு என்று சொல்லி அழுதார். அப்பொழுது பகவான் இரு கைகளையும் தூக்கி, என்னுடைய தந்தை உங்களுடைய இந்த துன்பங்களை எல்லாம் சரி செய்வார் என்று அருளினார். அப்பொழுது நான் அங்கு இருந்தேன். அதை பற்றி நான் இவரிடம் சொன்னபோது அவர் சொன்னார், ஆமம்மா,
இப்பொழுது எனக்கு புரிகிறது. பிப்ரவரி 2008 ஆஸ்திரேலிய பிரதமர் பார்லிமெண்டில் உலகத்தின் முன்பு சொன்னார், நாங்கள் பழங்குடியினர்களை எல்லாம் மிகவும் மோசமாக நடத்தி வந்துள்ளோம், அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூறினார். அவர் சொன்னார், ராபர்ட் ஃபேஷன் சொன்னார், அம்மா இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமே இல்லை, நம்முடைய சுவாமியின் அருள்தான் செயல்பாடாக இப்படியெல்லாம் வெளிவருகிறது என்று கூறினார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். அவர் சொன்னார், பல விஷயங்கள் அங்கு மாறி வருகின்றன, தானும் திரும்ப போய் அங்கே அந்த சட்டத்துறையில் மேலும் மேலும் படித்து தன்னுடைய மகளுக்கு பழங்குடியினருக்காக உதவி செய்வதற்கு தாம் துணையாக இருக்கப் போவதாகவும் அறிவித்து சென்றார். சுவாமி ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி எப்படியெல்லாம் செயல்களில் ஈடுபட வைக்கிறார் என்று தெரிகிறதல்லவா? நமக்கு சுவாமியை பற்றி தெரிந்தது ஒரு துளிதான். அவர் ஒரு பெரிய சமுத்திரம். எத்தனையோ பேர் அவரை வந்து பார்த்து சென்றிருக்கின்றனர், எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் பயனடைந்திருக்கின்றனர் என்று தெரிய வருகிறது. அந்த சுவாமியுடைய செயல்பாடுகள், அவருடைய அருளானது சில சமயங்களில் திடீரென்று மழையாக கொட்டி வேலை செய்யும், சில சமயங்களில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை உண்டு பண்ணி கடைசியில் அதை நிலையான ஒரு பெரிய மாற்றத்தை அனுகூலமாக செய்துவிடும். இந்த 2 முறையும் நான் பார்த்து வந்திருக்கிறேன். நாம் தினம் தினம் பகவானுடைய பாதங்களில் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பித்து வருகிறோம். அதனால் அவர் இதை படிப்படியாக ஏதோ ஒரு அருள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திடும் என்று ஒரு மாற்றங்கள் எல்லாம் நிலைப்பதில்லை. ஆனால் இயற்கை ஒற்றி படிப்படியாக வரும் மாற்றங்கள் கடைசியில் ஒரு பெரிய நிலையில் கொண்டுவிடும். சுவாமி அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று பல விதங்களில் தெரிகிறது. அவரிடம் நாம் நம்முடைய பிரார்த்தனையை மீண்டும் செய்து கொள்வோம்.